அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்தருள்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அதாவது உங்கள் வாழ்க்கையிலே எங்கெல்லாம் காரியங்கள் திருடப்பட்டிருக்கிறதோ, கொல்லப்பட்டிருக்கிறதோ, அழிக்கப்பட்டிருக்கிறதோ, அங்கெல்லாம் பிசாசானவன் கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான். ஆமா, பிசாசு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை திருட வேண்டுமானால் அதற்கு முன்பாக அவன் ஒரு காரியத்தை செய்யும்படி உங்களை தூண்டுகிறான். எப்படி ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலே சம்பவித்ததோ அதே டாக்டிக்ஸ் தான் இன்றைக்கும் அவன் கையாளுகிறான். முதலாவது அவனுடைய வார்த்தையை கேட்டு, பிசாசு அவனுடைய வார்த்தை கேட்டு அவன் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். செய்தவுடனே அவன் அவனுடைய வேலையை, திருட்டு வேலையை, அழிக்கிற வேலையை, கொல்லுகிற வேலையை அவன் செய்கிறவனாயிருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆதி மனுஷியை ஏவாளை பிசாசானவன் அழைத்து தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை, அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்க வைத்த உடனே எல்லாவற்றையும் A to Z சகலத்தையும் திருடிவிட்டான். திருப்பு அழித்து கொன்று விட்டான். அந்த ஏவாள் புருஷனையும் கூப்பிட்டு பிசாசு சொன்ன அந்த கனியை, அந்த நன்மை தீமை கனியை சாப்பிட வைத்து அவனையும் திருடிவிட்டான். அன்பாளர்களே, உங்கள் வாழ்க்கையிலே எங்கெல்லாம் காரியங்கள் மரணத்துக்கு எதுவாய் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க அந்த இருளின் ராஜ்யம் வேலை செய்கிறது என்று அர்த்தம். அந்த இருளின் ராஜ்யம் வேலை செய்கிற இடத்திலே ஒளியின், அன்பின் குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்தை நீங்கள் கொண்டு வரும்போது அந்த இடத்திலே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரலாம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னார் பாருங்க. அப்போ இயேசு எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்னா, எங்கெல்லாம் திருடப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் திருடு கொள்றது அழிக்கிறதான காரியங்கள் எல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து விசுவாச திருடன் கண்டுபிடிக்கப்பட்டானால் 7 மடங்கு திருப்பி தரணும். அதனால இந்த இயேசு எதுக்கு வந்தார்னா, இந்த திருடப்பட்ட காரியங்களை எல்லாம் மீண்டுமாய் வாங்கி உன்னிடத்தில் கொடுத்து உன்னை ரட்சிப்பதற்காக இயேசு வந்தாராம். பட் இங்கிலீஷ்ல John 10:10. The thief. வசனம் சொல்லிபடி. John 10 chapter 10th verse. The thief does not come except to steal and to kill and to destroy. I have come that they may have life and that they may have it more abundantly. Kill, destroy
அப்புறம் தீப். தீப்னா என்ன? திருடுறது. Steal. தீப் திருடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? Rob, steal. ஸ்டீல்னு போட்டு. அப்போ திருடுறது, கொல்றது, அழிக்கிறது, அது உங்க ஆவியில் ஆகட்டும், உங்க ஆத்மாவிலே ஆகட்டும், உங்க சரீரத்திலே ஆகட்டும், உங்க குடும்பத்திலே ஆகட்டும், உங்க தொழில் வியாபாரம் எங்கெல்லாம் திருடப்படுகிறது, சமாதானம், சுகம், பலன், ஜீவன், ஐஸ்வர்யம் எங்கெல்லாம் திருடப்பட்டு கொண்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசு சொன்ன வார்த்தை வேலை செய்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த மென்டாலிட்டி இருக்கிற இடத்துல, அந்த ஆவியில, அந்த ஆத்மாவில், அந்த சரீரத்தில், அந்த குடும்பத்தில், அந்த தொழில, அந்த வியாபாரத்துல பிசாசானவன் வந்து அந்த இடத்துல திருடிடுறான், அப்புறம் அழிக்கிறான், அப்புறம் கொல்றான். உடனே மனுஷன் சோர்ந்து போயிடுறான். இப்படிப்பட்டவனை மீட்டெடுக்கும்படி இயேசு அந்த இடத்துல வர, எங்க திருடப்பட்டதோ, எங்கே அழிக்கப்பட்டதோ, எங்கு கொல்லப்பட்டதோ அந்த ஸ்பாட்டுக்கு இயேசு வர, நானும் அவைகளுக்கு சொன்னாரா இல்லையா? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஸ்பாட்டுக்கு வர பாருங்க. ஆவியிலே திருடப்பட்டீங்களா? தேவ ஆவியை கொடுக்கிறார். ஆத்மாவிலே திருடப்பட்டீங்களா? ஜீவ ஆத்மாவை கொடுக்கிறார். சரீரத்திலே திருடப்பட்டீர்களா? ஜீவ சரீரத்தை கொடுக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். ஆமா, அந்த ஜீவ விருத்தத்தை கொடுக்கிறாரு. நீ அதை வாங்கி புசிக்கணும். எப்படி பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கனியை வாங்கி புசித்த அதை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டிட்டே இருக்கிற, அவன் எல்லா ஏரியாவிலும் வந்து தர்றான். எல்லா டிபார்ட்மெண்ட்ல, குடும்பம், தொழில், வியாபாரம், உறவுகள், சரீரத்துல எங்கெல்லாம் தர்றான் பாரு. சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலத்தை, ஐஸ்வர்யத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, எல்லாத்தையுமே தர்றான் பாருங்க. அந்த கனியை புசித்ததுனால அந்த நன்மையும் தீமையும், அந்த பாவத்தையும் மரணம் சாகவேஷம், அதை தேவனுக்கு உலகத்தை கொடுக்க வச்சு வாய்நாளெல்லாம் வந்து தட்டிக்கிறாங்க. எங்க அப்பா சொல்றாரு, வாய்நாளெல்லாம் நான் பிரச்சனையை சந்தித்தேன். நீங்களும் சொல்வீங்க. எல்லா ஆதாம் புள்ளே வாயத்தினால, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறதுனால திருடுறது, கொல்றது, அழிக்கிறதான காரியத்துக்கு தான் வரான். இப்போ திருடப்பட்ட காரியங்கள் எல்லாம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான்ற மாதிரி இந்த இயேசு எதுக்கு வந்தாரா? அந்த திருடப்பட்ட காரியங்கள், கொல்லப்பட்ட காரியங்கள், அழிக்கப்பட்ட காரியங்கள் மீண்டுமாய் கொடுக்க வந்தாராம். எவ்வளவு நல்ல ஒரு பாருங்க இயேசு. இந்த இயேசு போய் வேணாட்டீங்களப்பா. இந்த இயேசு பிரசங்கம் பண்றதுக்கு எத்தனை தடைகள் தேசங்கள்ல, அநேக தேசங்கள்ல. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே சொல்றாரா இல்லையா? அந்த ஜீவ விருட்சத்தை கனி, ஏதேன் தோட்டத்தில் அந்த ஜீவ சுவாசத்துக்கு ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்தை கனிலே இருந்தாங்க. அப்ப அவங்க திருடப்படல, கொல்லப்படல, அழிக்கப்படல, சகலமும் இருந்தது அவர்களுக்கு. இப்ப மீண்டும் அதே அந்த ஜீவ விருட்சத்தை கனியை கொடுக்கதான் அந்த இயேசு வந்தாராம். எல்லாரும் கேக்குற, இயேசு எதுக்கே நீ இந்த பூமிக்கு வந்த, இந்த பாவ நேர்ந்த இந்த பூமிக்கு? இயேசு கேட்டாங்க, சொல்றாரா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இப்போ அந்த ஜீவ சரீரம், அந்த ஜீவ ரத்தத்தை நீ புசித்து அதை தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும் போது அங்கே ஜீவன் உண்டாகிறது. அந்த ஜீவன் எழுந்து போனது, அழிந்து போனது, கொல்லப்பட்டதெல்லாம் மீண்டுமா அங்கே கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்ற வாக்கு தத்தங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் எழுந்து போனவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். உங்க பிள்ளைங்க
திருடப்படுறாங்கன்னா என்னது? திருடுறதுன்னா என்னது? சமாதானம், சந்தோஷம், சுகம், பலனு இதெல்லாம் திருடப்பட்டுறாங்க, அழிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. சமாதானத்தை, இந்த சந்தோஷத்தை, சுகத்தெல்லாம் ஏந்துடுறாங்க. ஏன்னா ஆதாம் வழியா பிறந்திருக்காங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி பிறந்து வந்துக்கிறதுனால உரிமையா பிசாசானவன் திருடுகிறான். தடுக்க முடியுது அவங்களால? தடுக்கணும்னாக்கா நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார் பாருங்க. அந்த ஜீவனுக்குள்ள வாங்க, அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பூசிங்க, அதை பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்துங்க. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு உணர்வு பூர்வமாக செலுத்துங்க. செலுத்த 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 தான் இப்போ திருடப்பட்ட காரியங்கள் எல்லாம் மீண்டும் அவனுக்கு கொடுக்கப்படும். சுகம் கொடுக்கப்படும், விடுதலை கொடுக்கப்படும், சிறையிருப்பு மாறும், ஐஸ்வர்யம் கொடுக்கப்படும், சமாதானம் கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாமே இது. லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், கர்த்தருடைய அணுகிற வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் நான் அனுப்பப்பட்டேன் என்கிற வேத வசனத்தை வாசித்து புஸ்தகத்தை சுழித்து அப்புறம் என்னது இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் இன்றைக்கு நிறைவேறிட்டுன்றார். இந்த வேத வசனம் இன்றைக்கு நிறைவேறிச்சான் அப்படின்னு என்னது? ஏசு அங்கே வந்துட்டார், அந்த தேவாலயத்தில் நிற்கிறாரு. லூக்கா 4:18 படிக்க முடியுமா? லூக்கா 4:18 இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் நிறைவேறிட்டுன்னு சொல்றாரு பாருங்க. ஏன் அன்னைக்கு நிறைவேறிச்சு? ஏசு ஒரு யூபிலி. ஆமாம், எல்லாம் எழுந்து போனதெல்லாம் அங்கே அவர் வந்தாக்கா அந்த இடத்துல கொடுக்கணும். ஏசு என்ன கொடுக்குறாரு? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தெல்லாம் கொடுத்து ஜீவ ஆசீர்வாதம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ சமாதானம், அந்த ஜீவல் என்னென்னக்குது எல்லாத்தையும் கொடுக்குறாரு பாரு. ஏந்து போனதெல்லாம் அங்கே கூட்டுக்கண்ணா இருப்பான், செவிட்டுக்காத இருப்பான், குஷ்ரோகி இருப்பாங்க, முடவன இருப்பான், எல்லாம் பிசாசு திருடப்பட்டு சமாதானம், சந்தோஷம், சுகத்தெல்லாம் ஏந்து போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாரு ஏசு? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு. இன்றைய தினம் எந்த வேத வாக்கியம் நிறைவேறிச்சுன்னு சொல்லி அங்கே அந்த தேவாலயத்தில் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் செய்கிறார். லூக் சாப்டர் 18 verse. Luke 4 chapter 18 verse. இன்றைய நேரம் நிறைவேறிச்சு. அது வெளிப்படி The spirit of the Lord. சத்தம் அப்படியா? The spirit of the Lord is upon me because he has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal and broken hearted, to proclaim liberty to the captives and recovery of sight to the blind, to set at liberty those who are oppressed, to proclaim the acceptable year of the Lord. அப்போ வேத வாக்கியம், இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறி சொல்றாரு இல்லையா? அப்போ இன்றைக்கு இந்த வேத வசனம் நிறைவேறிட்டது பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம். தரித்திரருக்கு சுவிசேஷம் என்னது? அப்படியே வாயில வட சொல்ற மாதிரி சுவிசேஷம் சொல்லிட்டு வருதா? சுவிசேஷம் தரித்திரமாக்குறவன் ஐஸ்வர்யத்தை அடையணும், அப்பதான் அவன் சமாதானத்தை அடைய முடியும். எல்லாம் வாயிலே வட சொல்ற மாதிரி இல்லை. அந்த தரித்திரமாக்குறனுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும். அது ஜீவ விச்சத்துக்கு நிலைக்குது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அப்போ ஒருத்தன் தரித்திரம் ஆயிட்டானா என்னது? அங்க ஐஸ்வர்யத்தை பிசாசு திட்டான். அதுக்கு அவனை நன்மை தீ மரியத்தக்க கனியை புஷிக்க வச்சுட்டான். நன்மை தீ மரியத்தக்க கனி, நல்லவன் கெட்டவன், சுய நீதி அநீதி, பாவத்தின் சம்பளம் மாறின அந்த கனியை புஷிக்க நாளிலே
அங்க திண்டிட்டான ஐஸ்வர்யத்தை. இப்போ தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணும்படி இயேசு வந்தாராம். இயேசு யாரு? நானே வழியும் சத்தியமா அந்த ஜீவ ரத்தத்தை அங்க கொடுக்கணும். அத தேவனுக்கு ஆதாம்ல இருந்து முழு உலகத்து கொடுக்கும் போது அங்கே தரித்திர ஸ்பிரிட் ஓடி அங்க ஐஸ்வர்யா அவனுக்கு சந்திக்குது. அப்போ ஐஸ்வர்யத்தை தரித்திரக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணவும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இன்னைக்கு நிறைவேறிச்சியா? ஏன்னா நான் நிக்கிறேங்க, இயேசு அங்க சரீரத்துல நிக்கிறாரா இல்லையா? இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு. அல்லேலூயா. இயேசு நிக்கிறார் பாருங்க. எதுக்கு நிக்கிறாரு? எதுக்கு வந்தாரு அவரு? நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தாருங்கிறது. அன்னைக்கு இயேசு இருந்தாரு சரீரத்துல, இன்னைக்கு இயேசு உனக்குள்ளேங்கிறாரு. நீ இருக்கிற இடத்துல என்ன உண்டாகணும்? மரணம் உண்டாகணுமா? ஜீவன் உண்டாகணுமா? ஜீவன் உண்டாகணும். ஆமா, நன்மத்தையும் அறியத்தக்க கனியே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்குள்ள அட்டுயும் செய்யற நீ. பிசாசங்க உன்னால திருடி அந்த குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன் திருடின்னு கொண்டு நைச்சுதான் இருப்பான். மூலமா உன்னை வச்சு அந்த வேலையை செய்வான். இப்போ இயேசு உனக்குள்ளே இருந்தா, இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா, அந்த இடத்துல எந்த வேத வாக்கியம் கூட இருக்கு? பார்வை பெருசு, சிறைப்பட்டல் விடுதலையாக்குவோம், இருதய நறுங்குடவுகளை குணமாக்குவோம், தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுவோம். அந்த வேத வாக்கியம் மூலமா நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ 100க்கு 100 ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். அதுக்கு இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். பாவத்துக்கு மரித்து தேவி நீதிக்கு பிழைத்து திருவிருது ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணணும். எப்படி ஏதேன் தோட்டத்துல ஜீவ விச்சத்துக்கு நீ விட்டுட்டு, எப்படி பிசாசு வாத்திக்கிட்டு நன்மை தீமை கனியை சாப்பிட்டு நல்லவன் கெட்டவனாகி நன்மார்க்கு துன்மார்க்க அதுல பாவத்தின் சம்பளம் மரணம் எல்லாம் திருடுபட்டு போச்சு. சமாதானம், சுகம், பலன், எல்லாம் திருடுபட்டு போச்சு. ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எங்க போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும் இந்த கடைசி காலத்துல இப்ப நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அதனால ஜீவன்ல தேவி நீதி இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவமே இருக்குது. நன்மை தீவுல எல்லா கேடுபாடுகளும் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் திருடப்பட்டு இருக்கிறது. குடும்பத்துல, தொழில, வியாபாரத்துல, சரீரத்துல, வேலை ஸ்தலத்துல, எங்க பார்த்தாலும் திருடு, எங்க பார்த்தாலும் கொல்றது, எங்க பார்த்தாலும் அழிக்கிறது, பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள். ஹாஸ்பிட்டல் போய் பாரு, சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சரீர சுகம் திருடு போயிடுச்சு. ஒரே வியாதி, நன்மத்தை மரியத்தக்க கனி புஷிக்கினால வியாதி வருமா வராதா? இயேசு தளோட வியாதியஸ்தர ஹீலிங் மெடிசன் அதிகமா செய்தாரு. எங்க போனாலும் சுகமளிக்கும் ஓடியான். அதுக்கு என்ன பண்ணணும்? நன்மத்தையுமா சரீரத்தை சாப்பிட்டுக்கிறான். சும்மனா வியாதி வந்தது, உடம்பெல்லாம் வியாதி வந்தது. ஏன்னா அந்த கனியை சாப்பிட்டுட்டான். பிசாசு வார்த்தை கேட்டு உரிமையா பிசாசு வியாதிகளை கொண்டு வந்துடுறான். கட்சியில் போய் ஹாஸ்பிட்டல் போய் லட்சக்கணக்கில் பில்லு. இயேசு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, அத தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்து அந்த திருடப்பட்ட வியாதி, அந்த கொல்லப்பட்ட வியாதி, திருடப்பட்ட அந்த சாபம், அதுல இருந்து விடுதலையாக்கி அவனுக்கு சுகத்தை கொடுக்கும்படி வந்தாரு. அந்த நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே. அதனால்தான் இயேசு எங்க போனாலும் அவர் ஒரு ஜீவன். ஜீவன்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவ ரகமான ஒரு வாழ்க்கை. அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உடித்தது இருக்குது. அது தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு ஒரு நாள் 2 நாள் வாழ்நாளெல்லாம் கொடுக்கணும். நீ வாழ்நாளெல்லாம் தலைமுறை நன்மத்தையும் மரியத்தக்க கனி புஷிட்டு திருடி கொண்டு ஆயிடுச்சு. காலமெல்லாம் போராட்டம், ஒரே பிரச்சனை, போராட்டத்திலே காலம் கழிஞ்சு போச்சு. ஓடுறது, வழுக்குது, சம்பாதிக்குது. சில பேர் அது கூட இல்லை, சோம்பேறி. சில பேருக்கு ஏதோ தொழில் வியாபாரம் அப்படி உலக பிரகாரமா ஏதோ செய்யறாங்க. ஆனாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை, பலம் இல்லை. அது வேற விஷயம்.
சில பேர் அது கூட சம்பாதிக்க கூட இல்லை, படிப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, ஒரே சாபம். இதுக்கு தப்பிக்க ஒரே வழி, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவே வந்தேன். அந்த ஜீவனை தான் கொடுத்தார். மத்திய நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்துல தேவி நீதிட்டு உடிந்தது. பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும், ஆதாம்ல இருந்து முழு உலகத்து கொடுக்கணும், இடைவிடாம கொடுக்கணும், எக்காலத்தை கொடுக்கணும். ஆவி ஜீவாவி, ஆத்மா ஜீவாத்மா ஆகணும், சரீரம் ஜீவ சரீரமா மாறணும். பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் பிசாசு கொண்டு வரான், உரிமையா கொண்டு வரான். மரணம் எண்டு. அதுக்கு முன்னாடி வியாதி, சாபம், கவலை, பயம், வெறுப்பு, கசு, நீதி, அநீதி, பலவிதமான அவமானங்கள், வெக்கங்கள், நிந்த எல்லாம் மனசக்தி தான். அப்போ ஜீவாவி, ஜீவாத்மா, ஜீவ சர்வம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ தண்ணீர், ஜீவ ஆகாரம், உன்னிமித்து பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்துக்குள்ள இருந்தாங்க நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனிகள் உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டோம். ஒரு பூமிக்கு இதுன்னு வச்சுக்கோ, ஒரு வறண்ட பூமி, வறட்சி வனாந்தரமா இருக்குது, நல்ல விலையில. அந்த பூமியில சாபம் இருக்குது. ஆதாமுக்குள்ள நன்மை தீமை அறிய உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டு இருக்கான், முள்ளும் குறுக்கும் மொழிப்பிக்கும். இப்ப அந்த வனாந்தர பூமியை, வறட்சியான பூமியை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா மாறின அந்த பூமி ஜீவ பூமியா மாறணும். அப்போ ஜீவ பூமி. இயேசு சரீரத்துக்கு மட்டும் ரட்சகம் கிடையாது, பூமி கூட ஆசீர்வதிக்கப்படணும் இயேசு ரத்தத்தால. இயேசு ரத்தம் சகல சாபங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த ஜீவ பூமியை தேவன் தனக்கு ஆதாமுக்கு மூடு உழுது கொடுத்தா, அந்த சபிக்கப்பட்ட அந்த வறட்சியான அந்த பூமி செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா மாறணும். அல்லேலூயா. கானான் தேசம் எப்படி இருந்துச்சான்? அது தேவனுடைய தேசம், கர்த்தருடைய தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். ஒரு திராட்சை கொள்ள 2 பேர்த்துக்கு வாங்கணும், அப்படி விளைச்சல் இருந்துச்சோம். அப்போ எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க கனி எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் காரியங்கள் திருடப்படும், சுகத்தை திருடப்படுவான். திருடன் வந்துட்டு வா ராத்திரி பகலும் உன் வீட்டுல, உன் குடும்பத்துல, உன் தொழில, உன் வியாபாரத்துல எல்லாம் திருடு போன வீட்டுல எப்படி இருப்பாங்க? திருடு போன வீடு பாத்துக்கிறியா மணியே? நான் பாத்துக்கிறேன். எங்க ஊர்ல கோத்தடி பாத்துல ஒரு பெரிய வசதியான திருடு போயிடுச்சு. ஊரே போய் பார்த்தாங்க, அப்படியே சோகமா இருந்தாங்க. பெரிய பங்களா, அப்படியே துணி மணி பொட்டி பொடிக்கலாம் அப்படியே மையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் திட்டி போட்டாங்க. அந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே 7 கப்பலுக்கு வந்து தலைமையில கழிச்சு அவ்வளோ சோகமா இருந்தாங்க. ஏன் அப்படி இருக்காங்க? வீட்டுல திருட்டு போயிடுச்சு. நகை நட்டு பொருள் துணி மணி எல்லாத்தையும் திருடி போயிட்டான் திருட. அந்த மாதிரி மனுஷன் ஏன் கவலையாக்குறான், சோர்வாக்குறான்? ஆதாமுக்குள்ள பிறந்துட்டான். நன்மத்திய மரியத்துக்கு நல்லவன் கட்டம், சுயநீதி அநீதி, அது தேவனுக்கு உலகத்தை காட்டி காட்டி பகை, கசுப்பு, வைராகி, கோபம், சண்டை காட்டுறது. உடனே பிசாசு வருது, வியாதி வரும்போது தத்து குத்துது, எல்லாம் சமாதானம் சுகம்லாம் போயிடுச்சு. ஒரே கவலை, உலகம் ஃபுல்லா கவலை, பயம், வெறுப்பு, கசுப்பு. இயேசு கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. அப்ப என்னத்தையும் பண்ணா இயேசுவை கொடு, உலக தேவடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூடப்படும். தேவடைய ராஜ்யம் யாரு? இயேசு தான். அந்த இயேசு நானே வடியும் சத்திய ஜீவனும். அந்த ஜீவ சரஜீவர் இயேசு ஏட்டு ஜட்டுக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடு, ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடு. ஏந்து போனதெல்லாம் அந்த திருடப்பட்ட காரியங்கள்லாம் மீண்டும் ஆய்வு. ஏந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். என்னதான் வந்து இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனுக்கு சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய்ய, சத்துருக்களை திரையாக்கி துன்பப்படி ஜபம் பண்ணுனா செய்யதே இல்லை. வந்த சண்டை விட மாட்டேன், வம்பு சண்டைக்கு போக மாட்டேன். நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். சாகவே திடீர்னே இருப்பான் பிசாசு. அந்த மாதிரி ஆளை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். அது நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அந்த கனி தான் சாப்பிடுறான். நல்ல கனி, கெட்ட கனி, நன்மை தீமை கனி. நல்லவன் தீயவன், திருடப்பட்டு போயிடுவான். எந்த நேரத்தில் கொள்வான், எந்த நேரத்தில் அழிப்பான். அதனால்தான் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொண்டு வாங்க. எந்த ஸ்பாட்ல நீங்க திருடப்பட்டிருக்கீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ல உங்க குடும்பத்துல திருடப்பட்டு இருக்கிறது, ஆவியிலையா, ஆத்மாவிலையா, சரீரத்திலயா, குடும்பத்திலையா, தொழிலையா, வியாபாரத்திலையா, ஐஸ்வர்யத்திலையா, எங்கெல்லாம் திருடப்படுறதோ, தொடர்ந்து அந்த இடத்துல பிரச்சனையாகுதோ, அந்த ஜீவனா மாத்துங்க. ஒருத்தருக்கு கூட்டு கண்ணு என்ன சொன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும். இயேசு வராரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஆண்டவரே நான் பார்வையடிக்கணும். கண்ணு கூட்டாக்குது, அவன் பார்வையடிக்கணும். அந்த கண்ணு திருடப்பட்டிருக்குது.
பிசாசு அந்த கண்ணு திருடவும் கொள்ளவும் அழிக்கும். பெரிய குட்டு கண்ணை ஆயிப்போச்சுமா. அந்த கண்ணை என்ன பண்றாரு? மீண்டுமா ஏந்து போன கண்ணை நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது அந்த இவருக்குள்ள ஜீவ கண்ணுக்குது. ஜீவ சர ஜீவரத்த இயேசு அந்த ஜீவ சரத்துல அந்த ஜீவ கண்ணு அவன் பேரு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு அவன் நன்மை தீமை கனியை சாப்பிட்டு அதை தேவன் தர கொடுத்து பிசாசு கண்ணு கூட ஆயிடுச்சுட்டான். கண்ணு திருடவும் கொள்ளவும் ஆயிடுச்சுட்டான். இப்ப இயேசு அவனுக்கு ஜீவ கண்ணை கொடுக்கிற. நானே அவர்களுக்கு ஜீவன் உண்டா. அது பாரு, நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக இந்த ஜீவனையே கொடுக்கிறான்னா என்ன அர்த்தம்? அந்த ஜீவ கண்ணை கொடுக்கிறாரு அவனுக்கு. அது எப்படி கொடுக்கிறாரு? அவன் பேரு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. அதான் குருட்டு நிவர்த்தி. பாவ நிவர்த்தி மாதிரி அந்த குட்டு கண்ணு நிவர்த்தி பண்ண ஜீவ கண்ணை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு நிவர்த்தி பண்ணணும். பாவ நிவர்த்தி, சாப நிவர்த்தி, தரித்திர நிவர்த்தி, வியாதி நிவர்த்தி, மரணத்துக்கு நிவர்த்தி, பாதாளத்துக்கு நிவர்த்தி பண்ணணும். பாவ அதுக்கு தேவி நீதிட்டு ஒழித்ததுல பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம் வந்து முழு உலகத்தை பாதிக்கிறதுனால இந்த பாதித்தவனுக்கு பரிகாரம் பண்றதுதான் ஜீவ கண்ணு, ஜீவ சொர்ரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ ஐஸ்வர்யம் முதல்ல தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகம் உடனே கூட்டு கண்டு தரக்குது. அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டுக்காது செவடன சுகமா. அப்புறம் குஷ்ரோகி வந்து எனக்கு சித்தமான சுத்தமாகணும், எனக்கு சித்தம் தம்முடைய கருத்தை வைக்கிறார். இவரு ஜீவ விச்சத்துக்கு ஜீவ சர ஜீவரத்தை இயேசு இவன் நன்மத்தை மாதிரி ஏத்தவன் கை குஷ்டமாயி போச்சு. அந்த குஷ்ரோக கையில தன்னுடைய ஜீவ கருத்தை வச்சு தேவனுக்கு ஆதாம் வந்து மூடு கொடுத்து பட்டு பசுத்தாவி இறங்கி குஷ்ரோக நோக்கமாயிடுச்சு. இனி பாவம் செய்யாதே. திருப்பி நன்மத்தை மாதிரி திருப்பி குஷ்டம் தான் அவனுக்கு. திருப்பி கூட்டுதான், திருப்பி செவிடுதான், திருப்பி வியாதி, சாப, பாவமா, திருடவன் கொள்ளுந்தான். அப்ப ஜீவனுக்குள்ளே இரு. நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் நின்று வார்த்தை நிலைத்திரு, வாழ்நாளெல்லாம் நீ ஆஸ்வதிக்கப்படுவாய். ஜீவனா காட் கைண்ட் ஆஃப் எல்லா நன்மைகளின் தொகுப்பு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே ஆத்மா என்பது சபிக்குள் ஆஸ்வதி, பகைகளுக்கு நன்மை செய்ய, சத்துக்களை சிநேகி, துன்பப்படுத்துவதற்காக ஜபம் பண்ணு. கிறிஸ்துவை கொடு. ஆதாம் கூட பிறந்தவன் நன்மத்தை அறியத்தக்கவன். அவனே திருடப்பட்டிருப்பான், கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டிருப்பான். அவன் முன்ன வந்து திருடுவான், அவன் கொள்ள அழிப்பான். அதான் ஜோரி பிசாசு. நீ அவனை இயேசு ஜீவன் பரிவச்சு உனக்கு தேவன் தனக்கு கொடுத்து அவனுக்குள்ள சுத்தாக்கி உன்னையும் பாதுகாத்துக்கொள். பகைக்குழுக்கு நன்மை செய். இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு கொடுத்து நன்மை செய். பகைக்குள் ஜெயிக்க முடியாது. துன்பப்பட்டு நின்று இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு கொடுத்து பிசாசு வலிமை விடுதலையாக்கு. நீ உலகத்துக்கே ஒலி, நீ பூமிக்கே உப்பு. அல்லேலூயா. அதனால்தான் இயேசு நீங்க உலகம் எங்க போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. என்ன சுவிசேஷம்? இயேசுவை பற்றிய செய்தி. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறாட்ட. அப்போ ஒரே வசனம் மத்திய யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வர்றான். பாவத்தின் சம்பளம் மரணம், நன்மை தீமை அறியத்தக்க சாகவே சாவே. அதை தேவனுக்கு உலகத்துக்கு நீ கொடுக்க 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 நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, பிசாசு உரிமையா திடீர்ந்தாலும் 10,000 பேர் சேர்ந்தாலும் அதை தடுக்க முடியாது. வியாதியை தடுக்க முடியாது, சாபத்தை தடுக்க முடியாது, மரணத்தை தடுக்க முடியாது, பிரச்சனையை தடுக்க முடியாது. சாபம் ஒரே பிரச்சனையா இருக்குதுங்க நம்ம வாழ்க்கையில. அதான் குள்ள பந்துக்கிறான். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு இருக்கிறான். எங்க போனாலும் பிரச்சனையா இருக்குதுங்க எனக்கு ஒண்ணுவான். சில பேர் கோடி கோடியா பணங்குது, நிம்மதி இல்லைங்க. திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இருக்க முடியாதுங்க. பணம், காசு, பங்களா, இதெல்லாம் வந்து நல்லா நல்லா தூங்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா ட்ரெஸ் அணிக்கலாம். இதுக்குதான் உதவும். நிம்மதியா இருக்க முடியாது, நிம்மதிக்கு செட் ஆகாது. ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஸ்பிரிட், அந்த இருளின் ராஜ்யம் இருக்கிற பிசாசு குழப்பத்தையும் வேதியும் கொள்ளாத மனிதர்கள் பல பிரச்சனைகள் உண்டாக்கி சமாதானம் இல்லாம சந்தோஷம் இப்படிதான் வச்சு கட்சியில மறிச்சு பாதாளத்துக்கு. அதான் அதனுடைய ரிசல்ட். ஆதாமின் சந்தை உனக்கு அதுதான் கொடுக்கும். சில பேருக்கு பணம் தான் நான் நல்லா ஆயிடுவேன், படிப்பு தான் நல்லா, வேலை கட்சிட்டா நல்லா நல்லா இருக்கலாங்க. அது சாப்பிடலாம், தூங்கலாம், அதுக்கு தான் நல்லா இருக்க முடியும். பணம் இல்லைன்னா அதுவும் இல்லை கிடையாது. ஆனா பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்து இலைப்பாறுதல், சமாதானம், ஆசுவாதம், ஐஸ்வர்யம். அதுதான் ஆதாமுக்குள் பிறந்தவன் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறகு அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை. இப்போ ஒரு இடத்துல இருட்டு வேலை செய்யுதுன்னு வச்சுக்க, அந்த ஸ்பாட்ல வியாதி போவே மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும்? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஆற்றுல பிரச்சனை, ஜீவ ஆற்று தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு ஆற்று மேல அபிஷேகம் இறங்கும். கிட்னி
ஜீவ கிட்னி. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் இயேசு கிறிஸ்து ஜீவ கிட்னி. ஆதாம் முழு உழுது அந்த கிட்னி மேல அபிஷேகம், கிட்னி சுகமாகும். ஸ்கின்னு ஆத்துமா எல்லாம் நன்மை தீமை. கிட்னி நன்மை தீமை கண்ணு, நன்மை தீமை ஆற்று, நன்மை தீமை ஷாக கிடைக்குது. எல்லாம் உடம்பெல்லாம் வியாதி. சிஎம்சி ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. ஜீவ தலை, ஜீவ மூளை எல்லாம் இயேசு ஜீவ சர ஜீவ ரத்தம் கொடுக்குற. அந்த அப்பத்து புசித்ரா, அந்த அப்ப என்னது இயேசு சரீரம். அந்த சரீரம் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புஷிக்கணும். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உழுந்து கொடுக்கும் போது அவைகள் ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்பட வந்தாரு. அதனால்தான் தரித்திரம், அவமானம், வெக்கம், ஆசீர்வாதம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, வாழ்க்கை எக்ஸ்பெக்டா இல்லை, உறவுகள் கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் சரியில்லை, அண்ணன் தம்பி எல்லாருக்குள்ள பகை, கசுப்பு, வைராகிகள் எல்லாம் ஜீவனுக்குள்ள கொண்டு வா. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. அங்க அசுத்தாவி வியாதி வரும்போது தரித்திரம்லாம் அசுத்தா இங்க இருக்காது. அழகேச்சு ஓடிடு அந்த குடும்பத்துல, அந்த பட்டணத்துல, அந்த சபையில. இயேசு ஜீவனுக்குள்ள வரணும். ஆமா, சுய நீதி, அநீதி, பாவம், நியாய பிரமாணம் எல்லாம் இந்த பிரச்சனை தான். ஜீவன் மாறணும். ஜீவனுக்குள்ள இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனுக்கு கொடுக்கணும். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும், இடைவிடாம கொடுக்கணும். அப்போ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல, ஆவியிலயா, ஆத்மாவிலயா, சரீரத்திலயா, குடும்பத்திலயா, தொழிலையா, வியாபாரத்திலயா, ஜானியான மொழி எல்லாம் நஷ்டத்திலே போதுங்க. வாழ்க்கை நஷ்டத்திலே போதுன்னுவாங்க. சமாதானமே இல்லைங்க. திருமண வாழ்க்கையில தடைங்க, பொருளாதாரத்துல தடைங்க. ஜீவ கர்ப்பகனி பிதாவுக்கும் ஆதாவுக்கும் கோடா கூடி கொடுங்க. அங்க கர்ப்பகனி உண்டாகும். இயேசுக்குள்ள ஜீவ கர்ப்பகனி. அந்த பிதாவுக்கும் ஆதாவுக்கும் முழு உலகத்துக்கு கர்ப்பம் பூத்துக்கும். சாரால் ஆபிரகாமுக்கு 100 வயசு 90 வயசு. பலிபீடத்தை கட்டி ஜீவ ஆட்டுக்குட்டி அது பைதட்டோட வானத்து நட்சத்திரங்கள் போல சந்ததி பெருக்க கொண்டு வேண்டார். ஜீவ சந்ததி தேவன் தனக்கு உலகத்துக்கு 90 வயசு 100 வயசு அங்க ஜீவன் உண்டாகுவாரு. ஈசாக்கு பிறக்கிறான். ஆபிரகாம சகல காலத்துல ஆசீர்வாதம், பூமி தாங்க கூடாதபடி ஆசீர்வாதம், சாபத்திலிருந்து விடுதலை. அதனாலதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேதம் சொல்லுது. கிறிஸ்துவின் மூலமா உண்டாகிறது. ஆபிரகாமே சகல காலத்துல ஆசீர்வாதம். அவன் ஆதாம் வழியா பிறந்தவன். நன்மத்தி மாதிரியே விக்கிராரான் கலந்தான் ஆபிரகாமே. அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு இயேசு அடையாளப்படுது. இயேசு பைதற்றவர். அவர் ஜீவன் பைதட்டுனா ஜீவ விச்சத்துக்கு நன்மத்தி மாதிரியே தக்க ஜீவ சொல்ற ஜீவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தில் போவது தேவாட்டுக்குட்டி. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்த ஆதாம் முழு உலக செலுத்துங்க. வாலண்டியா செலுத்துங்க. எப்படி நன்மை தெய்வ காலமெல்லாம் செலுத்துங்க. பாவத்தை மன்னது கண்டிச்சு சுய நீதி அநீதி கசுப்பு பகை வைராகியம் கோபம் இதெல்லாம் நதியாமே தேவன் தனக்கு வாயின பிசாசு வர வச்சுக்குது. வண்டி வண்டியா பிரச்சனை வர வச்சுக்குது. வண்டி வண்டியா தொல்லைகளை, வண்டி வண்டியா சமாதானம், வண்டி வண்டியா தரித்திரம். அது அட்ரஸ் கேட்டுட்டு வந்துட்டே அதை ஸ்டாப் பண்ணனாக்கா நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டா பெறுவேன். ஏசு நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறார். இடைவிடாம கொடுக்கிறார். எக்காலத்தை கொடுக்கிறார். சோர்ந்து போகாம கொடுக்கிறார். ஓடி ஓடி கொடுக்கிறார். மத்திய மார்க் லூக்கா யோவான் எங்கும் சுற்றி திரிக்கிறார். திமிர்வாதக்காரர் லேகோன் பிசாசு பெரும்பாடுல சரி காணால் சீரியமாக பிசாசினால் கொடிய வேலை பண்ணுங்கிறாள். காணாச்சு வந்துட்டா ஏசுகிட்ட, ஐயா என் மகள் பிசாசினால் கொடிய வேலைப்படுறா. பிள்ளைகள்லாம் பத்தி நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற நல்லதல்லன்றார். அந்த நாயின் தான் நிச்சயம் ஆடுகிறேன். பிள்ளைங்க சாப்பிடும் போது கீழே துணிக்க அப்பவே பிள்ளைகள் அப்ப வீழுமா இல்லையா? அது நாய் சாப்பிடாதா இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொன்னாக்க கடவுளே கிடையாது. நாய் சாப்பிடதான் செய்யும். அந்த நாய் தான் என்னது ஜீவப்புங்க. நானே ஜீவப்பு. அந்த ஜீவன்ற கொண்டு வர ஜீவ சொல்ற ஜீவனத்தான். ஆமா போ மகளே மகளே உன் விசுவாசம் ரொம்ப பெருசுன்னாரு. அந்நேரமே அவ தூரத்துல இருக்கிறவங்க சுகமாயிட்டான். என்னத்தான் அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தான் தேவனுக்கு ஆதாம் முழு உலக கொடுத்தது மேல அந்நேரமே பிசாசு ஓடி போச்சு. அங்கே ஜீவன் உயிர்ப்பித்தல் உண்டாகிவிட்டது. மரணம் இருள் கடந்து போய்விட்டது. அதனால ஆதாமுக்குள்ள பிறந்தவன் நன்மத்தி மரியத்தவனை ஜீவன் உள்ளவனா மாத்திடலாம். அது ஒரு பெரிய கம்பல் சூத்திர. எப்படி நீ ஏற்கனவே ஜீவன் உள்ளவனாதான் சிருஷ்டிக்கப்பட்டவன். நீ ஜீவ சொல்ற ஜீவனத்தை தேவனுடைய பிள்ளையாதான் நீ ஏதே தோட்டத்துல. எப்படி நீ நன்மத்தி மாதிரி பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசுக்கு நீ சாப்பிட்ட. நன்மத்தி மாதிரி நல்லவன் கிட்ட பாவத்தின் சம்பளமான தேவன் தனக்குள்ள கொடுத்துட்டேன். இப்ப இயேசு ஜீவ சொல்ற ஜீவனத்தை தேவ நீதி தேவத்திற்கு ஆதவன் அவள் தான் காரியம் மாறலாய் முடிஞ்சது. அப்போ வாய்நாளெல்லாம் கிறிஸ்து பிள்ளையர் அவரே திராட்சை செடி நீ கூடி ஜீவ உலகம் ஜீவ வானம் காட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஜீவனா ஜோயே தேவரகமான வாழ்க்கை. இயேசு சுசரி இயேசு ரத்தத்துக்கு வலிய வானத்துல சகல அதிக ஜீவ உலகம் ஜீவ வானம்
ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ தண்ணி, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சம், ஜீவ ஆகாரம். ஆகாரம் சபிக்கப்பட்டுக்குதுங்க. நன்மை தீமை அறியத்தக்கவனா தான். நீ புஷிக்கிற ஆகாரமே உனக்கு வியாதி கொடுக்கும். ஏன் எல்லா வியாதி வருது? நீ குடிக்கிற தண்ணி சபிக்கப்பட்டுக்குது. நன்மை தீமை அறியத்தக்க நீ புஷித்ததுனால தண்ணி சபிச்சுட்டான், ஆகாரத்தை சபிச்சுட்டான். காத்து, பூகம்பம், அக்னினால வேற ஆறுகள், மழை, வறட்சி, வனாந்திரம், பூமியே சபிக்கப்பட்டு போச்சு. ஜீவ பூமி, ஜீவ தண்ணி, ஜீவ ஆகாரம் தேவன் தனக்கு உலகத்துக்கு. அப்போ டோட்டலா நீ பாதுகாப்பா இருந்தா நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா இருக்கணும். அதான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு, அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவர். அதனால ஜீவன் உள்ளவர்களா மாறும். நன்மை தீமை அறியத்தக்குள்ளா இருக்கக்கூடாது. நல்லவன் கெட்டவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்குனாலே ஷாகவே சாவாய். நீ நல்லவனா இருக்கிறது கூட பிசா, நீ தீயவனா இருக்கணும். அந்த நன்மையை கிருபியா வச்சாரு. அதனாலதான் மனுஷன் ஆடையாவது அணிக்கிறான். அந்த நன்மையின் மூலமா ஜீவ விஷயத்துக்கு என்ன டக்குன்னு வந்துடணும். நன்மை தீமை ரெண்டும் இருக்கும் போது ஷாகவே ஷாவாய். இல்ல பிரியமாலே, ஜீவ விருட்சத்துக்கு நீ ஜோயலை இயேசு ஜீவன் பரி அதுல பரிசுத்த இயேசு சாப்பிட பரலோக ராஜ்யம் எல்லா நன்மைகளின் தொகுப்பு. நன்மை தீமை எல்லா தீமைகளின் தொகுப்பு. பாவம் மரணம் இருக்குது, அதுல பாதாளமே இருக்குது. ஜீவ விருட்சத்துக்கு என்ன தேவி நீதிட்டு உடித்துதல் இருக்குது. இயேசு மரித்தோர் கூட என்ன பண்றாரு? உயிரோடு இருக்கிறாரு. ஏன்னா அவர் உழித்துன்னு ஜீவனம் தேவனுக்கு ஆதாமுக்கு மூடு மரணம் டெல்லிட்ட உயிர்த்து பித்தல் வந்து லாசுரே வெளியே வண்ணம் வந்துட்டான். வாடையை தொட்டாரு. ஏன்னா உடித்துன்னு ஜீவனம் தேவன் தனக்கு ஆதாமுக்கு மூடு வந்து மரித்து டெல்டாய் உயிர்த்ததுல வந்தது. அவர் உடித்துன்னு ஜீவனையும் நம்முடைய மரணம் தேவனையும் முழு உலகத்து பாஜா பிசாசு மரணத்தை கொண்டு வரான், பாதாளத்துக்கு போறான். இயேசு பரலோக ராஜ்யமாக்குறாரு, உயிர்த்ததுல இருக்கிறாரு. உயிர்த்ததுல ஏன் பிதா ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுத்து மரணத்தை டெலிட் பண்ணிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போறாரு. ஆக மொத்தல பரிகாரத்தை பெற்றுக்கொள். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம், தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தேதல். பாவத்தின் சம்பளம் மரணம், பாதாளம். அதுக்கு அப்படியே பாவத்துக்கு பரிகாரம் தேவி நீதி, மரணத்துக்கு உயிர்த்தது பரலோக ராஜ்யம். இப்படி திசை திரும்ப, மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சபியமா இருக்குது. மனது இப்படியே திருப்பி போவாது. சத்துமின் போறவன் ஆதாம் கொள்ள நன்மத்தை மரியாதை காலமெல்லாம் திடீர்னு இருப்பான். பிறந்த நாள் இருந்து நீ மண்ணுக்கு போற வழியே திறறதுக்கு உரிமைக்குது பிசாசு. சமாதானம், சந்தோஷம், சுக, பலன், ஜீவன், ஆஸ்தி, ஆயிடுச்சு எல்லாத்தையும் திறறது, அப்புறம் கொள்றது, அப்புறம் ஐக்கியது. அது பிசாசு ராஜ்யம். இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம அன்பிற்குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்கு நம்மளை மீட்டெடுத்துக்கிறார். அதனால ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துக்குள் பிறக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. இப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் மரண வேலை செய்யுதுன்னு பாரு. பொருளாதாரத்திலையா, சுகத்திலையா, சரீரத்திலையா, தொழிலையா, வியாபாரத்திலையா, எல்லாம் டோட்டலாவே பிசாசு போராட்டமாகுதா? டோட்டலா ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ உலகம், ஜீவ ஐஸ்வர்ய, தேவி நீதி உழித்தேதல், பரலோக ராஜ்யம், தேவி நீதி உழித்தேதல். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடி ஜீவ ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு ஆதாம் முடு தரித்திரம் அலகைத்து ஓடும். தாவீது இந்த ஏழை கூப்பிட்டான், கத்திரவனை கூப்பிட்டு அவனை எல்லா இடுக்கங்களும் நீக்கலாம். ஏழை தாவீது எப்படி ஐஸ்வர்யமானா? கத்திர நான் எக்காலத்திலும் தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது துதி தோத்தராது. கிறிஸ்து கத்த ஜீவன கத்த காரியங்கள். அது தேவி நீதி உயிர்த்து எல்லைய தேவன் தனக்குள் எக்காலத்தையும் ஆடு மேய்க்கிற ஒரு ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். யோசேப்பு சிறைச்சாலிருந்து எப்படி அதிபதி ஆகிறான்? கர்த்தர் அவனோட கர்த்தர்னா ஜீவன் உள்ளவர், ஜீவனுள்ள காரியங்கள். தேவன் தனக்கு உலகத்துக்கு சிறைச்சாலிருந்து விடுதலை ஆயிடுறாங்க. பொருளாதாரம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் நன்மை தீமையை தேவன் தனக்கு அங்க பிசாசு உரிமையை வரத்தான் செய்வான், திருடத்தான் செய்வான், கொல்லத்தான் செய்வான், ஐக்கியத்தான் செய்வான். அப்ப எல்லாமே ஜீவ, ஜீவாவி, ஜீவாத்மா, ஜீவ சர்வம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ தண்ணி. இல்லைன்னா நன்மத்தை மறியத்தக்க உலகம், நன்மத்தை மறியத்தக்க வாழ்க்கை, நன்மத்தை மறியத்தக்க குடும்பம், நன்மத்தை மறியத்தக்க தொழில், நன்மத்தை மறியத்தக்க மென்டாலிட்டி, நன்மார்க்கு, துன்மார்க்கு, சுயநீதி, அநீதி, உலகம் ஃபுல்லா. நோவா காலத்துல அப்படி எங்க பார்த்தாலும் அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப திகைக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் விபச்சாரம், கொலை, கூத்து, சுயநீதி, அநீதி, பாவ, சாபம், மரணம், கொலைகள் வெறிகளாகுது தேசத்துல. என்னென்னவோ ட்ரை பண்ணி ஒன்னும் வேலைக்கு ஆகாது. சுவிசேஷத்தை பிரசங்க ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு ஆதம் டாக்டா கொடுக்கணும். ஏசு எடுத்து ஞானதான் திரும்பி போய் ஊர் செல்ல, நாடு செல்ல, நன்மத்தை தான் ஓடிங்க. சபை எங்க பார்த்தாலும் வியாதி வந்து அசுத்தாவிலாகுது.
ஜீவ மார்க்கத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க சேனல், எஃப்ஜிசி வெல்லூர் சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. 100% ஜீவ மார்க். உலகத்துல எங்குமே ஏற்பட்ட செய்திகள். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் ஒரு ஆதாம்னா நன்மை தீமை அறியத்தக்க கனி. நல்லவன் கேட்டவன் பாவத்தின் சம்பளம் மாறணும். அது தேவனுக்கும் உலகத்தை காட்டதான் செய்வான். அவனை அறியாமலே பிசாசு உரிமையா திடீர்னு கூட நைச்சிட்டே இருப்பான் வாய்நாளெல்லாம். அப்படி கிறிஸ்துக்குள் மறுபடியாது. கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த ஜீவனோட அது பரிபூர்ணம். அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தை தேவி நீதி தூய்த்த பிதா ஆதாம் முழு உலகத்துக்கு இரவு குத்திட்டே இருக்கணும். அசுத்தாய்வோட பற்றி ஏந்து போனதை ரச்சம் பண்ணிடுவார். ஆதாம் இதெல்லாம் அதெல்லாம் கிறிஸ்துக்குள் மறுபடி பெற்றுக் கொள்ளலாம். அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நின்று பார்த்து நிலைத்திரு மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வர்ய சமாதான சந்த ஒரு பல்லவ கனி. அப்போ திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்து என்ற பேசாகுலத்துல 38 வருஷமா ஒருத்த வியாதியிலே இருக்கிறான் பாருங்க. திருடினே இருக்கிறான் வியாதி. சமாதானம் இல்லை, சுகம் இல்லை. சுகமே சுகத்தை திருடி 38 வியாதியிலே இருக்கிறான் பாருங்க. சூழ்நிலே மாறல அவனுக்கு. ஏசு அவனை பார்த்தாரு. திருடன் திருடவும் கொள்ள அழிக்கத்தான் திட்டம் போட்டான்பா. 38 பேசாகுலத்துல 38 வருஷமா வியாதி நாவே நீ நானும் உனக்கு ஜீவன். அவனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழு இன்றைய தினம் இந்த வேத வாக்கி நிறைவேறிச்சுன்னு சொன்ன மாதிரி அவனை பார்த்தவன் இன்னைக்கு உன் ஜோலி முடிஞ்சிச்சு. பிசாசு பாவட்டும் மனோ தேவி நீதி உயிர்த்தலை அவனுக்கு கொடுக்குறேன். இவன் பேர் சொல்லி பிதாவா ஆதாம் முழு குத்தார் பாருங்க. அடுத்த 38 படுக்கை எடுத்துக்கொண்டு சோறான்னு தானே பாருங்க. பைபிள்ல யோவான் 5ஆம் அதிகாரம் போய் வாசிச்சு பாருங்க. அப்போ உங்க குடும்பத்துல ஆதாமுக்குள் தான் பிறந்திருப்பாங்க. தாய் தகப்பன் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் ஆதாம் வழியா நன்மத்தையுமே தேவன் தனங்களுக்கு பிஷால் பிள்ளை சேட்டக்காரங்களாவே இருப்பாங்க. ஏசு சுற்றியும் பரிவு குடிகார பிள்ளைங்க குடிகாரங்களும் சேட்டக்காரங்க எல்லாம் நன்மத்தை மாதிரியே உலக எல்லா அசுத்தாவி பிரச்சனை. ஏசு ஜீவசர தேவனுக்கு ஆதாம் டாக்டா கொடுத்து ஒரு உணர்ச்சி. ஏசு மாதிரி பட்டு நடக்கும் எது ஒன்று தத்துருவீங்க. பிசாஸ்காரி அசுத்தாவி பசுத்தாவி அவனை பார்த்துருவீங்க. ஏசு அந்த ஜீவன் நல்லா மெச்சூர்டா இருந்தாரு. அதே மாதிரி லேகோன் பிசாசு ஒரு பிசாசு லேகோன்னா 2000 பிசாசு பாரு. அவனை துணியே இல்லை, வீட்டுல தங்கம் இல்லை, கட்சியில கல்லறை தோட்டல போய் இருந்தான் பாரு. படங்கள் மத்தியில 2000 பிசாசு யாரும் அடக்க முடியல அவனை. நன்மை தீமைய தேவன் தனக்கு நன்மை தீமையான காரணம் அதிகம். எல்லா கெட்ட போய் சுயநீதி அநீதி பகை கசுப்பு வயிறாய் குடி கூத்து நியாயப்படி எல்லாம் அடிச்சு எல்லாம் பிசாசா சுத்தாய் பிச்சு 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 அவன் கொஞ்ச நேரத்தை அந்த கலர் தோட்டல அடக்கம் பண்ணிருப்பாங்க. அந்த கலரை தேடி இயேசு போறாரு அவனை பார்க்க. நானே நல்ல அகோபி என்று அவனை பார்த்ததுமே அன்பு ஜீவனே ஜீவ சொல்ற தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்கிறாரு. ஜீவ சொல்ற ஜீவரத்தை எல்லாம் தேவனே தூய்த்தல் தேவன் தரங்க அத்தனை அசுத்தாய் கைண்டு அசுத்தாய் கைண்டு பட்டு சமுத்திரம் பசுத்தாய் வந்து சொந்த புத்தி அடைந்தான். பிணங்கள் மத்தியில நோக்கு இயேசு பாதத்தலாமே கட்சியில் தக்க போல போய் அவனை ஊழிக்க 10 நாடுகளை போய் கிறிஸ்து தனக்கு இறங்கி சுவிசேஷ பிரசங்கம் அவன் பிரசங்கத்தெல்லாம் கட்டி எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்போ மத்திய மார் லூக்காம் போது அவர் எங்கும் சுற்றி திரிந்து திருடனாகிய பிசாசு திரறது கொண்டது ஐகிதமான சமுதாயத்துக்கு அவர் ஜீவ மார்க்கத்தை ஜீவ சொர ஜீவனத்தை தேவி நீதி பரலோக ராஜ்யத்தை கொண்டு வந்தார். அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு மனுஷனும் பாதாளத்தை தேவன் தனக்கு உலகத்தை பூமி தாங்குமா, பூமி பொறுக்குமா, குடும்பம் பொறுக்குமா, சாபம் பாவம் வியாதி வறுமை தரித்திரம் என்னென்னக்கு இது கேட்டுக்கணும். விசுவாச ராஜ்யங்க இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பிற்குமார் ஒளியின் ராஜ்யத்துக்கு ஜீவ ஒளிக்குள்ளுவாங்க. அந்த இயேசுக்குள்ள தேவி நீதிட்டு உடித்தது. ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணக்குது. அதை விட்டுட்டு தேவி நீதிட்டு உயிர் இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்கு தத்துவத்தை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுங்க, இடைவிடாம கொடுங்க, எக்காலத்து கொடுங்க. முழு உலகத்து ஒரு ஆளுக்கு பகை கசம் காட்டாங்க, ஒரு ஆள் பிசாசு வந்துடுறான். அதான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அனுப்புகணும். உலகம் ஆதாம் இயேசு ஜீவன் பரி தேவி நீதி சுகித்த இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை இந்த ஜீவ சொல்ற ஜீவரது இயேசு தேவன் தன கொடுத்து ஏந்து போனதெல்லாம் திருடப்பட்ட காரியங்கள், கொல்லப்பட்ட காரியங்கள், அழிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் மீண்டுமா வந்துடும். ஏந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறார். ஆனாதான் இயேசு எங்கு சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரும் குணமாக்குறாய் சுற்றி திரிந்தார். நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே அந்த ஜீவன தேவி நீதி சுத்தி இயேசு சாப்பிட்ட வாக்குறது ஜீவ வித்தது நன்மை தேவை எல்லா கேடுபாடுகளும். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்க. ஆவியானவர் ஜீவனுடையவர். அந்த ஜீவன் இயேசு ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ
பரிசுத்த நீதி எல்லாம் அகாபு ஆவியின் கனி இயேசு கிறிஸ்து வாக்குது எல்லாம் ஜீவனுக்குள்ள வரணும். இந்த ஜீவனை எடுத்துட்டீனாவே எல்லாம் நன்மத்தியமையா போய் நன்மத்தியம உலகம், நன்மத்தியம வாழ்க்கை, நன்மத்தியம பேச்சு, நன்மத்தியம குடும்பம், நன்மத்தியம பொருளாதாரம் எல்லாத்தையும் அக்கிரமானியாயும் தான். சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மாறணும். பிசாசு வர பிசாசு திருட கொள்ள வாழ்க்கையெல்லாம் போராட எல்லாம் ஜீவனுக்குள்ள வா. அங்க நீதிமான் ஆக்கப்படுகிறாய். தேவி நீதிமான், மாசற்றவன், நீதிமான், பரிசுத்தவானாகிற ஜீவ உலகம், ஜீவவானம். உன்னால குடும்பத்துக்கு லாபம், சமுதாய உலகத்துக்கே லாபம். இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாமும் மூடுவதற்கு நல்லா மெச்சூர்டாகுது. இயேசு ரத்தம் சகல ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு சகல பாவத்தினிக்கு சுத்திக்கிற ஜீவ சார் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாம் கண்டுபிடிக்கும். ஐஸ்வர்யம் இயேசுக்குள்ள எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற நீர், எல்லையற்ற ஆசீர்வாதம், எல்லையற்ற ஐஸ்வர்யம் பிதா குமார் பசுத்தாவி செலுத்து. ஆதாம் இருந்து முழு உலகத்தை செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்கால் செலுத்து. நீ உலகத்தையே ஒளி, பூமிக்கே உப்பு. அதனால இதோடு கூட முடிக்கிறேன். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொள்ளவும் அழைக்க வருகிறான் என்று வேறொன்று கூறான். பிள்ளைகள் வாழ்க்கை எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் அந்த திருடனுடைய பிசாசு வேலை நடந்தது பாரு. சமாதானம், சந்தோஷம், சுகம், மேல ஆசை, ஐஸ்வர்யத்தெல்லாம் அந்த இடத்துல ஜீவ சொல்றோம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவம் எல்லாம் ஜீவனுக்குள்ள வா. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஜீவனுக்குள்ள கொண்டு வா. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நன்மை தீமைக்குள்ள போகுது. அதனால பிசாசு எல்லா டிபார்ட்மெண்ட்ல அழிவு நாசமாசு கொண்டு வரான். எல்லாம் ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவத்தை எல்லாம் கிறிஸ்துல சேர்ந்த இயேசு ஜீவன் பரிவு பிதா ஆதாம் முழுவதுக்கு கொடு. வாய்நாள் அவங்க உயிர்த்தெழும் ஜீவன் கொடு. தேவன் தர கொடுத்து மரணம் லேசில் சந்தி நீடி தாய் சொல்லவனா இருப்பாய். எங்க போனாலும் தேவதூர் கிறிஸ்துக்குள் இருந்தா தேவதூர் பசுத்தாவி எல்லாம் ஒன்று சூழ்ந்து கொள்வாங்க. ஜீவத்தில் இருந்தா தேவி நீதி உயிர்த்தல பிதாவுக்கு ஆதாம் முழு கொடுத்து கொடுக்க உன் பக்கத்தில் 1000 பேர் 16 பேர் அணுகாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. நீ உயிரோடு இருக்கனால ஒரு இயேசு அப்படி வாய்ந்தாருங்க. மத்திய மார்க்கால் எங்க போனாலும் ஜீவன் உள்ளவராக தான் இருப்பாருங்க. இயேசு நன்மத்தி அறியத்தக்கவர் இல்லை. நானே வழி அந்த ஜீவனை தேவி நீதி உயிர் சபிக்கிறோம் நீதிக்கிற பார்க்க எல்லாரும் கொடுக்குறாரு. பிதாவுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறாரு. ஒரு கை போடல, ஒரு வியாதி பிடிக்க, ஒரு சாபம் பிடிக்க, ஒரு தடுப்பு, ஒரு அவமானம் பிடிக்க, அவர் வேலை வருகிற வரைக்கும் ராஜா மாதிரி இருந்தார். காற்றை கடலை எரியாது அமிதா இருந்தது. இயேசு ஜீவ உலகம், ஜீவ அப்பம், ஜீவ செய்கிற தேவன் தரக்கூடிய அற்புத அடையாளம்லாம் நடக்குது. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துங்களே பிதாகுமார் பசுத்தை கொண்டு வாங்க. ஆதாம் இருந்து முழு உலகத்து கொண்டு வாங்க. அப்பொழுது ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பிரியமானவர்களே, ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அது கிறிஸ்து நாணய வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம். பரிசுத்த பிதாவே, அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டுட்டாங்க. பீடி பிடிக்கல, படிப்பு இல்லை, சினிமா பார்க்கல, வெத்தல் பார்க்க எதுவுமே போடாது. அம்மா வயிற்றுல பார்த்தியா, என் தாய் என்னை பாவத்தை ஆதாம் வியாபார வித்தல் தான் பாருங்க, நன்மத்தை அறியத்தக்க வித்தல் தான் பிறந்து வராங்க. அதனால தான் நான் யாருக்கும் அந்த தப்பு. எனக்கு ஒரே பிரச்சனை இருக்குது. அந்த பாவத்துக்கு பரிகாரம் அந்த தாயின் வயிற்றுல பாவத்துல கருத்தருத்தி அதுக்கு பரிகாரம் தான் ஜீவ சரஞ்சீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உழுத்து கொடுக்குற வரைக்கும். நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சரி, நன்மத்தையுமே இவ்வளவுதான். விசுவாசி உரிமையா திருடுவான், கொள்ளுவான், ஆயிப்பான். எந்த தப்பும் பண்ணவே வேணாப்பா. என் தாய் ஆதாமின் வித்துல நீ பிறந்திருக்கிற அதுக்கு பரிகாரம் தான் இயேசு ஏற்றுக்கொள்ளும். உலகம் எல்லாம் போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி சொன்னாரு. சும்மா சொல்லுவார், லேசான காரியமா அது, சீரியஸான மேட்டருங்க. அப்புறம் நீங்க இந்த பிள்ளைக்காக இப்படி ஆகி போச்சு, அப்படித்தாங்க ஆகும். ஆதாமுக்குள்ள பிறந்துக்குதுங்க. நன்மத்தை மரியத்தக்கங்க. நீங்க குச்சாம்பார் ஏதோ ஆயுத அத்தனை கோடி தாக்கு எல்லாருக்கும் முன்னுக்கு எனக்கு முழு உலகத்துக்கு தாக்குப்பான் ஆதி. அவன் பிள்ளைங்க தான் நம்பா. அவன் செஞ்ச தப்புக்கு தான் எல்லா பிரச்சனையும். அதுக்கு தான் ஒரு பரிகாரத்து கடைசி ஆதாம் இயேசு ஜீவ சரஞ்சீவரத்தை தேவந்தருக்கு ஆதாம் கொடுத்தால் எப்பட தொலை பார்த்துக்கிறேன். நீயே குழம்பின்னு இருப்ப, எந்த தப்பு பண்ணல. அது என்ன சேட்டப்பில்ல, அது நல்லா இந்த பொண்ணு ஒண்ணுமே இல்லை. சேட்டப்பிள்ளையே சேட்டை இல்லாத ஆதாம்குள்ள பந்துச்சா பிசாசி திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான், பாதாளத்துக்கு போயிட்டு தான் இருப்பான். கிறிஸ்துக்குள் மறுபடியா ஜீவ சரஞ்சீவரத்தை தேவந்தருக்கு ஆதாம் முழுத்துக்குள்ளியா பாதுகாக்கப்படுவாய். அப்படிதான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கூப், எலியா, எலிஷா, எஸ்ஸரு, பேதுரு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க தான் வேதத்துல கர்த்தருக்காக வைராக்கியமான சாட்சியா இருந்துக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல வா. இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதா குமார் பசுத்தாய் செலுத்து. ஆதாம் முழு உலகம் செலுத்து, வாய்நாள்லாம் செலுத்து, இடைவிடாம செலுத்து, எக்காலத்து செலுத்து.
பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. ராஜாஜி ராஜா, கத்தாதி கத்தா, சேனைகளின் கத்தர், மகிமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, கத்தாவே சோத்திரம். இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே சோத்திரம், எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபை குளோபல் சர்ச்சு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, வானத்துக்கே பூமியின் மேலே மனுஷர் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார். அந்த ஜீவனில் தேவி நீதி தூயத்தில் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்தம் இருக்குது. எங்கெல்லாம் மரணம் வேலை செய்தாங்க, நன்மை தீமையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல மரணம் வேலை செஞ்சுட்டே ஜியாதி வரும் தரித்திரம். அதை ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுத்துக்கும் அங்கே ஒளி வெளிச்சம் ரட்சிப்பு விடுதலை சுகத்தை கொண்டு வரணும். வாழ்நாளாம் கிறிஸ்துவ சூழலை நானே திராட்சை செடி நீங்கள் கூடிய ஒவ்வொரு வார்த்தை நிலைத்தனம் மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி. இனி பாவம் செய்யாதேன்னா என்ன அர்த்தம்? இந்த வியாதேசம் பாரு, இனி அதிக கேடானவர், இனி பாவம் செய்ய தேவி நீதியிலே கிறிஸ்துவிலே இரு. இந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு வாய்நாளெல்லாம் பேசு, இடைவிடாமல் பேசு, எக்காலத்து பேசு, சோர்ந்து போகாம பேசு. இல்லை நன்மார்க்கு துன்மார்க்கு வாய்நாளெல்லாம் பேசி சுய நீதி அநீதி நாடுதல் உறுதியில் அவஞ்சல் பாவத்தின் சம்பளம் மரணமாகவே போடும். அதனால் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்திய ஜீவன சமாதம், உலகத்தை 8 கோடிக்கு அதிகமான ஜனக்கு இயேசு கிறிஸ்து பழிச்சவனை பிதாக்கும் ஆதாம் வாய்நாளெல்லாம் எழுப்பது இடைவிட எக்காலத்துக்கு எழுப்பது அசுத்தாயிரம் பசுத்தாய் இருக்கிறோம். கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், தேசங்கள் தோறும் அலையலையாய் பசுத்தாய் தேவதைகளாக கட்ட வைத்து விடுகிறாங்க தான். எல்லாரும் இயேசு ஜீவனுக்குள்ள கொண்டு வரும். ஏசு தேவ நீதி தூய்தல் பல்லவ ராஜ்யம் 140 கோடி இந்திய தேச ஜனங்கள், 7 கோடி தமிழ்நாட்டு ஜனங்கள், உலக மக்கள் 16 கோடி கிராமத்தில் இயேசு பரிவுஜன எல்லாம் நன்மை தீமகனி சாப்பிட்டு தேவந்தர் உலகம் ஃபுல்லாக குட்டி பாதாளமாக எங்கே பார்த்தாலும் சாபங்கள் பாவங்கள் விபச்சாரங்கள் பேசி கொலைகள் வெறிகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அரசியல் தலைவர்கள் எல்லாம் திக்குமுக்காடுறாங்க. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, பிசாசு திறது கொள்றது ஐக்கியமா இருக்குது. சமாதானம் ஒன்றும் பண்ண முடியல. ஏசு ஜீவன் பணிவிடு அவைகள் தேவன் தனக்கு ஆதம் அசுத்த பசுத்த தேவன் பணிவிடு செய்கிறதா ஏசு எங்கு சுற்றி இருந்தார். பிசாசின் பலம் எல்லாரும் நானே நல்லமைப்பு ஜனங்கள் ஜீவனையும் இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் முழுது அசுத்த பசுத்த இருக்கி. இனி பாவம் இனி கிறிஸ்துக்குள்ளே தேவன் தனக்கு ஆதம் இயேசு ஜீவன் பணிவிடு கொடுக்கிற வசந்த பிடிக்கத்தா. பூமியும் இயேசு சாப்பிடுவாங்க. தேவன் தனக்கு ஆதம் வானிலை கண்டு பூமியை பரலோக ராஜ்யமா மாற்றுக்கத்தாவே. பாதாள ராஜ்ய சாபத்தை பாவத்தை மட்டத்தை பாதத்தை சுதடிக்கிறக்கத்தாக உயிர்த்தில ஜீவன் உண்டாக்குற ஜீவ பூமி ஜீவவான ஜீவ இயேசுனாவது வானூர் பொறுத்து பூமிக்கு முழங்காலியோ ஜீவ உலக ஜீவவான ஜீவ பூமி ஜீவ சண்டை ஜீவ பாதம் எல்லா இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் கட்டுகிறக்கத்தாக. எல்லா அசுத்தாயிலும் ஓட்டம் பசுத்தாய் தேவதோட சமாசம் சுகபலம் ஜீவன் ஆசை சமாசம் முழு சகல காத்த ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கத்தாக. மாபெரிய இப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கணும். பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கணும். நீ அப்படியே செய்யிருக்காய் நன்றி செலுத்தணும். இயேசு நாமத்திலே எல்லா ஜெபம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியிலே சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. உங்களோட சேனல் FGCI வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கிறோம். 100க்கு 100 ஜீவமாகும். உலகத்தில் எங்குமே ஏற்பட்ட சத்தியங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியம். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. இன்னும் ஏராளமான செய்தி இருக்கு. அந்த செய்தியெல்லாம் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய நிச்சயம் கொண்டு வருவார். என் செய்தியை கேட்டால் உங்களால ஊழியம் செய்யாமல் இருக்க முடியும். எங்கே போனாலும் ஆதம் கூட பந்தனாதான் இருப்பான். நன்மை தீமே தேவன் தனக்கு கொடுத்து இருள் ராஜ் பிசாதுக்கு சிக்கிட்டு இருப்பான். இயேசு ஜீவன் பண்ணி தேவன் தனக்கு ஆதம் அசுத்த பசுதா இருக்கு. இனி பாவம் கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீங்க உலகத்தையே ஒளி பூமிக்கு உப்பா இருப்பீங்க. அதனால இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தி ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருக்கிறார். கண்டிப்பா கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 10/6/2026 பரிபூர்ண ஜீவன் சபை பகுதியில் பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.